சொல்லுவீங்களா? எல்கேஜியில் இருந்து மேல் படிப்பு வரையும் கர்த்தர் என்னை எல்லாரும் வாய்க்கு திறந்து சொல்லுவீங்களா? நான் அவர் என்னை படிப்பித்தார். அவர் நான் போய் சம்பளம் நேடினதல்ல, அவர் என்னை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் உட்கார வைத்து கை நிறைய சம்பளத்தை தந்தார். என் ஆத்துமாவே சொல்லுங்க, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரம் செய். சொல்லுங்க அல்லேலூயா. வாசிங்க அந்த வசனத்தை வாசிங்களே. நான் அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் அவர்களை பிரவேசிக்க பண்ணின பின்பு அவர்கள் புசித்து திருப்தியாகி. எல்லாரும் சொல்லுங்க, இப்போ யாருக்கும் சோறு வேண்டாம், ரைஸ் வேண்டாம். ஏன் ஒருக்கா சொல்லுங்க, ஏன்? ஐயா, நம்முடைய சரீரத்தில் என்ன வந்துச்சு? கொழுப்பு. சொல்லுங்க ஆமென். இது வந்ததனால என்னாச்சு? பலவிதமான வியாதிகள் நம்முடைய சரீரத்தை பிடித்துக் கொண்டது. அதனால என்ன சொல்லுகிறோம்? சாப்பாடு வேண்டாம் வேண்டாம். இப்பதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ கொழுத்து திருப்தியாக சாப்பிட்டு கூலிங் கிளாஸ் கண்ணாடியும் போட்டு காலுக்கு மேல காலம் போட்டு உயர்ந்தும் பொங்கினதுமான நீ சீட்டில் உட்காரும் போது சொல்லுவீங்களா, என் ஆத்துமாவே? இங்க ஒருத்தரும் சொல்லல, சத்தமா சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க என்ன கொடுப்பீங்களோ எனக்கு தெரியாது. கல்வியை கொடுங்க, பணத்தை கொடுங்க, செல்வத்தை கொடுங்க, வீடை கொடுங்க, எல்லா விதமான கம்ப்யூட்டரும் எடுத்து வைத்து இன்டர்நெட்டும் எடுத்து கொடுங்க. ஆனால் சொல்லிக் கொடுங்க அந்த பிள்ளைக்கு, நான் கடந்த காலத்திலே பாய் கூட இல்லாமல் இருந்தே தெரு தெருவாக அலைந்தே என்னை அவர் கானான் தேசத்தில் கொண்டு வந்து உயர்த்தின உன் தெய்வத்தை நீ மறந்து விடாதே என்று உன் இளைய தலைமுறைக்கு சொல்லுவாயோ? என் ஆத்துமாவே சொல்லுங்க, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரம் செய். ஹல்லேலூயா. அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாத. கையை அசைச்சு சொல்லுவோமா, அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாதே. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகிறார், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்னே வைக்கிறேன். சத்தமா சொல்லுங்க, என்னெல்லாம் வைக்கிறாரா? ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்னே வைக்கிறேன். காரணம், இந்த உலகத்திலே ஒரு கூட்டம் நரகத்தை பார்த்து போகிறது, ஒரு கூட்டம் பரலோகத்தை பார்த்து யாத்திரை செய்கிறது. சொல்லுவீங்களா? தேவனாகிய கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன? ஓ, ஒருக்கா கூட சொல்லுங்க, தேவனாகிய கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன? ஆசீர்வாதமும் சாபமும் மனிதனுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஆமென். என்ன பிரதர் நீங்க சாபத்தை இந்த நாட்கள்ல சொல்லுதிய? அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இன்றைக்கு ஆசீர்வாதம் மட்டும்தான் பிரசங்கமா மாறிட்டு. இதனால என்னாச்சு? கிறிஸ்து பிறப்பின் நாள் வரப்போகிறது என்று கவர்மெண்ட் கூட என்ன செய்து போட்டு தெரியுமா? கோட்டர் கடையில எல்லாம் மதுவை கொஞ்சம் குப்பியை கூட்டுங்கள், எண்ணத்தை கூட்டுங்கள். கிறிஸ்தவர்களாயிருக்கிற ஒரு கூட்டம் ஜனங்கள் இதை குடித்து வெறித்து சாகட்டும் என்று சொன்னார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு பிறந்தது பாவிகளை ரட்சிப்பதற்காக. உபாகமம் 30 அதிகாரம் 19வது வசனத்தை நீங்கள் வாசித்தால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்னுக்கு வச்சிருக்க. ஐயா, உங்களுக்கு புரியுதா? டைனிங் டேபிள்ல விஷம் கலந்த சாப்பாடும் இருக்கு, நல்ல சாப்பாடும் இருக்கு. இதை தெரிந்தெடுக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? சொல்லுங்க, என்னுடைய பொறுப்பு. ஒருக்கா சொல்லுங்க ப்ளீஸ், சொல்லுங்க, என்னுடைய பொறுப்பு. ஹல்லேலூயா. யார் இதை தெரிந்தெடுக்க வேண்டும்? மனிதன் கையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்லவைகளையும் பார்க்கும்படியாக ஆண்டவர் ஞானத்தை நமக்கு தந்திருக்கிறார். வாசிக்கலாம் அந்த வசனத்தையும் கூட. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைப்பேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் சாட்சி வைக்கிறாரா நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. ஏன்?
சாபத்தையும் வைத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு மனிதனுக்கு ஆசீர்வாதம் வர வர சொல்லுங்க, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரம் செய். சத்தமா சொல்லுங்க, என் ஆத்துமாவே நீ எவ்வளவு தூரம் ஆசீர்வதிக்கப்படுகிறாயோ அவ்வளவு தூரம் நீ கர்த்தரை ஸ்தோத்திரம் செய். காரணம், தாவீது இதை எழுதும் போது தாவீதனுடைய பிரெயினுக்குள்ள ஓடினது என்ன என்று கேட்டால், ஆடுகளின் பின்னாலே போன என்னை ஓ ராஜாவாக அபிஷேகம் செய்தாரே. சொல்லுங்க, அவர் செய்த சகல உபகாரங்களையும் நான் மறக்கவே மாட்டேன். சொல்லுங்க, என் பிள்ளைகளே, நீங்க மறந்துடக்கூடாது. இப்ப நான் எதுக்கு சொன்னேன், நீங்க வீட்டுல போய் சொல்லணும், என் பிள்ளைகளே எல்லோரும் என்கிட்ட வாருங்க, நாங்க இன்னைக்கு கேட்ட பிரசங்கத்தை கொஞ்சம் உங்களுக்கு சொல்லித்தாரேன். தேவனாகிய கர்த்தர் சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறார். இதில் நல்ல பங்கு எது என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அப்பா வெளிநாட்டிற்கு போயிருக்கிறார், இல்லை என்றால் இந்தியாவில் வேலை பார்க்கிறார், ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் நம்முடைய வீட்டிற்கு வருகிறது. நாம் சாப்பிட்டு திருப்தியாக இருக்கும் வேளையிலே என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். என் பிள்ளைகளே, என் கர்த்தரை ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். எகிப்தின் அடிமையிலே, ஓட்டு வீட்டிலே, தண்ணீர் வானத்திலிருந்து ஒரு துள்ளி நம்முடைய கூரையில விழும்போது 2 துள்ளியாக நம்முடைய வீட்டுக்குள்ளே விழுந்தது. ஆனால் இப்பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்தி ஆசீர்வதித்து வைத்திருக்கிறபடியினாலே என் ஆத்துமாவே, என் பிள்ளைகளே, என்னுடைய உடன்பிறப்புகளே, என்னுடைய சொந்த பந்தங்களே, என்னுடைய சகோதரங்களே, இந்த சத்தத்தை கேட்கிற எனது அருமை கர்த்தருடைய பிள்ளையே, என் ஆத்துமாவே, உங்கள் ஆத்துமாவோடு நீங்கள் சொல்ல வேண்டும், என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. வேலி அடைத்து கரம் பிடித்து நடத்தி வந்த கர்த்தரை கரங்களை தட்டி மகிமைப்படுத்தி சொல்லலாமா? என் ஆத்துமாவே நீ நின்றதல்ல, தெய்வம் உன்னை 2012 காண வைத்தார் வைத்தார் வைத்தார். அதனாலே என் ஆத்துமாவே நீ மனிதனை ஸ்தோத்திரம் செய்ய வேண்டாம், மனிதனை உயர்த்த வேண்டாம். அவரை வானத்தையும் பூமியையும் அகிலத்தை படைத்த தேவனாகிய கர்த்தரை நீ ஸ்தோத்திரம் செய். கரங்களை தட்டி ஒரு விசை கூட அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வாயை திறந்து உன் வாயை விரிவாக திற. அது அவர் நிரப்பட்டு 2012 இன்னும் நம்மை அவர் விசாலமாக நடத்த போகிறார், நம்மை அவர் உயர்த்த போகிறார், நம்மை அவர் ஆசீர்வதிக்க போகிறார். கானான் தேசத்திலே கடந்து போன அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் நடாத தெங்கிலிருந்து தேங்காய் வெட்ட போறீங்க. கையை தூக்கி சொல்லுங்க, நான் நடாத நான் தேங்காய் வெட்டுவேன். ஆமென். சத்தமா சொல்லுங்க, ஆமென். இதனுடைய காரணம் என்ன? வேற ஒண்ணு நீங்க செய்ய வேண்டாம். என் ஆத்மாவுக்கிட்ட நீங்க பேசணும். உங்க ஆத்மாவுக்கிட்ட என்ன சொல்லணும்? கர்த்தரை ஸ்தோத்திரம் செய். சத்தமா சொல்லுங்க, ஆமென். வாசிங்க, அந்த வசனத்தை ஒருக்க கூட வாசிங்க சீக்கிரம். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு, சொல்லுங்க, என் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு, சத்தமா சொல்லுங்க, ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும் படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. ஆமென். சொல்லுங்க, ஆமென். இப்ப யார பற்றி கொள்ளணும்? சொல்லுங்க சொல்லுங்கய்யா. ஹல்லேலூயா. என் ஆத்துமா எனக்கு உள்ள இருந்து சந்தோஷம் கொண்டாடுது. காரணம் என்ன தெரியுமா? காரணம் ஏன் உங்களுக்கு தெரியுதா? 12 மாசமாக நான் இந்த பூமிக்குரிய வேலையை செய்திருந்தா என் வீட்டுல லட்ச ரூபாயை கொண்டு வந்து என்னை பார்த்து என் மனைவி சிரித்திருப்பாள், அவளை பார்த்து நான் சிரித்திருப்பேன். என்னுடைய பிள்ளைகள் என்னை பார்த்து, அப்பா இவ்வளவு சம்பாதித்திருக்கிறீங்களா என்று சொல்லி இருப்பார்கள். நான் ஆனால் என்னுடைய ஆண்டவரை இப்படி பார்க்கும் போது அவர் சொல்லுவார்,
நீடும் நீலம் பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினரும்